மத்தியில் இருக்கிற கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நாடே எதிர்பாராத ஒரு அறிவிப்பு அறிவிச்சிருக்கிறார். 2027 நீட் எக்ஸாம் ஆன்லைன் வழியாக தான் நடத்தப்படும் அப்படின்ற ஒரு அறிவிப்பு அறிவிச்சிருக்கிறார். எதுக்காக அவர் அந்த மாதிரி அறிவிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே 3ஆம் தேதி நடந்த நீட் எக்ஸாமில் ஒரு பெரிய குளறுபடி நடந்திருக்கு அப்படின்றதுனால தான் இந்த முடிவு எடுத்திருக்காங்க. அப்படி என்ன குளறுபடின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சு. அதையே எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கே கண்டுபிடிக்கிறாங்க. அந்த தப்பெல்லாம் எடுத்துட்டு வந்து இப்போ ஸ்டூடெண்ட் தலையில் வைக்க போறாங்க. எப்படி வைக்க போறாங்க அப்படின்னா, அந்த எக்ஸாமை ரத்து பண்ணிட்டு வர ஜூன் 21ஆம் தேதி மறுபடியும் ரீ எக்ஸாம் வைக்கிறதா மத்தியில் பிளான் பண்ணியிருக்காங்க. ரொம்ப கஷ்டம் தான். யாரோ பண்ண தப்புக்கு வந்து பசங்களை ப்ரெஷர் பண்ணி படிக்க வச்சு எக்ஸாம் எழுத வைக்கிறது ரொம்ப தப்பு தான். ஆனாலும் இதை நம்ம பாசிட்டிவாக தான் எடுத்துக்கணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா எழுதாத பசங்க இருப்பாங்கல்ல, ஒரு 2-3 மார்க் இது கரெக்டாக இருந்தது அது கரெக்டாக இருக்கும், அவங்களுக்குலாம் ஒரு நல்ல வாய்ப்பாக இதை எடுத்துக்கலாம். சரியாக பண்ணாதவங்க இன்னும் நல்லா படித்து இன்னும் பெட்டராக பண்ணிக்கலாம். நம்மள இதை கொஞ்சம் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு லக்கி டே, இதெல்லாம் கோல்டன் டேஸ் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணுமே தவிர மறுபடியும் எக்ஸாமாக நினச்சி நீங்கள் டம்ப் பார்க்கக்கூடாது. நீங்கள் எல்லாரும் நல்லா இன்னொரு விஷயம், ஃபீஸ் கட்டணுமா மறுபடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதையும் இலவசமாக நீங்கள் ஒரு தடவை கட்டினதே போதும். தப்பெல்லாம் எங்கள் மேலே தான். நீங்கள் ஃபீஸ் கட்டாதீங்க, இலவசமாகவே வந்து ஜூன் 21ஆம் தேதி நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற சென்டரில் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் மத்திய அரசு நம்மளுக்கு ஃபேவர் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. யார் யார் நல்லா பண்ணலையோ அவங்களாம் தயவு செஞ்சு நல்லா பண்ணி நீங்கள் எல்லாருமே பாஸ் ஆகணும் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன்.